லாஸ்ட் வீக் நான் என்னுடைய டாப் 10 லக்ஸரி பெர்ஃப்யூம் ஃபேவரட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நான் என்னுடைய டாப் 7 அஃபோர்டபுள் பெர்ஃப்யூம்ஸ் என்னென்ன அப்படின்றத ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஆஃபர்லேயும் வர இருந்துகிட்ருக்கு. ஐ கிவ் யூ ஆல் த லிங்க்ஸ். அண்ட் இதெல்லாம் 1000 ருபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடியது. பட் அமேசிங்காக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சில பெர்ஃப்யூம்ஸ், சில நியூ ஜெம்ஸ் இருக்குது. சிலது வந்து ஆல்ரெடி என்னுடைய பழைய வாசனைகள் தான். இப்போ வந்து திஸ் டைம் ஆஃப் த இயருக்கு ஐ கிராவிடேட் மோர் டுவர்ட்ஸ் குர்மான் வாசனைகள். இந்த உணவு பண்டம் மாதிரி இருக்கக்கூடிய நாக்கில் எச்சு ஊற வைக்கிற மாதிரியான வாசனைகள். பட் போனஸாக குர்மான் விரும்பிகளுக்கே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பேலட் கிளென்சர் மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான க்ளீன் வைப்ஸ் கொடுக்கக்கூடிய, பட் அகேன் அதுவும் வந்து ஒரு உணவு சார்ந்த மாதிரியான ஒரு வாசனை ஒன்று இருக்குது. அது கூட என்ன அப்படின்றது லாஸ்ட்டாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் திஸ் பியூட்டிஃபுல் பர்ஃப்யூம் கிட் ஃப்ரம் என்கேஃபீன். ஸோ இதில் வந்து 4 பர்ஃப்யூம்ஸ் வரும். நான் 2 பர்ஃப்யூம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, யார்கிட்டயோ கொடுத்துட்டு வந்துட்டேன். என்கிட்ட இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச 2 வேரியன்ட்ஸை நான் வந்து சுட்டுட்டேன். நான் சுட்டு நான் என் பொருளை நானே காசு கொடுத்து வாங்கி நானே சுட்டுனேன் கிடையாது. நான் எனக்குன்னு வச்சுட்டு மீதி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன். அதில் வந்துட்டு தீஸ் 2 ஆர் மை ஆக்சுவல் ஃபேவரட்ஸ். மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி உணவு பண்டம் சாப்பிட்ற மாதிரியான வைப் தட் இட் கிவ்ஸ். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து போர்பன். இது வந்து ஒரு பூசி ஸ்மோக்கி வாசனை. இது எப்படி இருக்கும்னா ஸ்மோக்ட் மார்ஷ்மெலோஸ் அந்த வைப்பில் இருக்கும். சம்திங் ஸ்பைசி வித் அ லைட் குட்டியோண்டு ஹிண்ட் ஆஃப் அந்த ஸ்வீட்னஸ், அந்த மாதிரி ஒரு வேரியண்ட் இது போர்பன் அப்படின்றது. தனியாக உங்களுக்கு இந்த வேரியண்ட் மட்டும் பர்ஃப்யூமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 பாட்டில்ஸ் இருக்கும். இட்ஸ் அரௌண்ட் 600 to 700 rupees which is ஸ்டீல். ஸோ அதனால யூ கேன் டெஃபினெட்லி கெட் இட். அதுக்கப்புறம் வெனிலா பூஸ். வெனிலா பூஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மோக்டு வெனிலா பூசி வாசனை. அகேன் ரெண்டுமே சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சாரி, நான் வந்து ஒரு மாதிரி லிஸ்ட் வச்சு பேசுகிறேன். ஏன்னா எனக்கு லிட்ரலாக நாக்கு உருக்கிட்டு இருக்கு. ஆல் தீஸ் பர்ஃப்யூம்ஸ் ஆர் லைக் லிட்ரலாக எனக்கு வந்து யம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான வாசனை. எல்லாமே வந்து ஸ்வீட்டாக கேக் வாசனை, பேக்கரி வாசனை அந்த மாதிரி கிடையாது. சிலது வந்து இட் வில் மேக் யூ ட்ரூல், அந்த மாதிரியான கேட்டகரி இல்லாமல் அது மாதிரி தான் வந்துட்டு இந்த 2 வாசனை. ரெண்டுமே வந்து கொஞ்சம் அந்த ஒரு பூசி நோட்டோடு இருக்கக்கூடிய ஸ்பைசி பட் அட் த சேம் டைம் யம்மியான வாசனைகள். கிரேட் ஃபார் நைட் டைம் ஆர் ஈவினிங் டைம் யூஸ். தென் வி ஹேவ் த கிளாசிக் ப்ளம்மோட வெனிலா கேரமலோ. ஸோ இது வந்து ப்ராப்பர் ஸ்வீட் கேரமல் வாசனை. நான் வந்து ஆன் அண்ட் ஆன் ரிலேஷன்ஷிப் வித் வெனிலா அண்ட் கேரமல். அதில் வந்து இப்போ வந்து ஐம் லைக் ஓகே, ஒரு ஸ்வீட்னஸ் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஐ டாப் திஸ். ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்துட்டு இதை டாப் பண்ணிட்டுருக்கேன். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லாங் லாஸ்டிங், வெரி வெரி பவர்ஃபுல் இன் ப்ரொஜெக்ஷனும் கூட. லைக் ஸ்ட்ராங்காக பஞ்சண்ட்டாக அப்படியே அடிக்கும். இஃப் யூ கான் டாலரேட் லைக் ஸ்வீட் வாசனைகள் தென் திஸ் இஸ் நாட் ஃபார் யூ. இது வந்து யம்மியான கேரமலி ஸ்வீட்னஸ் இன் அ பாட்டில் அந்த மாதிரி. I have another recommendation from Plum, which is this one. இது வந்து pistachio variantல இருக்கக்கூடியது. Hoso pistachio அப்படின்ட்டு. Firstly, I love the packaging. இந்த green and brown gradient, I really loved it. இதை வந்து நான் எடுத்து வைக்கும் போது தான் ஓகே, இன்னைக்கு green and brownல நம்மளும் போகலாம் அப்படின்ட்டு I thought of wearing a green சட்டை. ஸோ green and brown packaging awesome. And இது வந்து வாசனை லிட்ரலி இஸ் அ கிரேட் டியூப் ஆஃப் அந்த ஹேயாலியோட பிஸ்தாஷியோ ஜெலாட்டோ. இது வந்து லிட்ரலாக பிஸ்தா ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம், அந்த ஒரு நட்டி வைபோட. இட்ஸ் நாட் டூ ஸ்வீட் பட் அந்த ஒரு யம்மினஸ், அந்த க்ரீமினஸ், ஓ மை காட், அப்படியே மில்கியான பிஸ்தா ஐஸ்கிரீம் அதோட வாசனை, இந்த ஆல்மண்டோட க்ரீமினஸ்லாம் இருக்கிற மாதிரி. திஸ் இஸ் ஆல்சோ சூப்பர் லாங் லாஸ்டிங், வெரி வெரி ஸ்ட்ராங். நிறைய போட்டுறாதீங்க. நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கே தலைவலி வரும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஆப்வியஸாக வரும். கண்ட்ரோல்டாக இருந்து இதை நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணும்போது ஜஸ்ட் 2 to 3 ஸ்ப்ரிட்ஸஸ் ஆர் மோர் தென் எனாஃப். ஓகேவா? அதுக்கப்புறம் ஐ ஹாவ் வெரி ரீசன்ட் லைக்கிங். இன்னும் நான் லவ் பண்ண ஆரம்பிக்கல, பட் ஐ திங்க் ஐ டெஃபினெட்லி லவ் இட். இது வந்து ஃபார் த லவ் ஆஃப் சமந்தா ஐ காட் திஸ். இது சீக்ரெட் ஆல்கெமிஸ்டோட ரோஸ் வுட். எனக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்ஸர் ஒர்க் ஆகலை. ஸோ என்னால் பொறுத்துக்க முடியாமல் இதையே நான் உடச்சி நான் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி லிட்ரலாக லிக்விட் பர்ஃப்யூம் மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் திஸ் இஸ் அ ரோஸ் வுட் வாசனை. ஐ லவ் ரோஸ் சம்மந்தப்பட்ட மாதிரியான வாசனைகள். ஸ்பெசிஃபிக்காக ரெட் ரோசஸ். திஸ் ஹேஸ் ரெட் ரோஸ், பிங்க் பெப்பர் அண்ட் வுட் இன் இட். பிங்க் பெப்பரும் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நோட் தான். பேசிக்கலாக நான் வச்சுருக்க கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன மாதிரியான வாசனைகள் பிடிக்கும்னா பெர்கமாட், பிங்க் பெப்பர், இந்த க்ரீமி வாசனைகள் லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஆமண்ட் இல்லைன்னா மார்ஷ்மெலோஸ், அந்த மாதிரியான மில்க் ஐட்டம்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த க்ரீமி நட்டி ஃப்ரேக்ரன்சஸ், அந்த நோட்ஸ்
அதுக்கப்புறம் ரோஸ், டெஃபினட்டாக ரெட் ரோஸ், அதுலேயும் வெனிலா வாசனைகள், டூசி வாசனைகள், பெரி வாசனைகள், இந்த ரெட் பெரிஸ், ராஸ்பெரி வருது, பட் ஸ்ட்ராபெரி ஓகே. அண்ட் தென் இந்த பிளாக் கரண்ட் இல்லைன்னா பிளாக்பெரிஸ், அந்த மாதிரியான வாசனைகள். ஸோ இந்த ஜான்ரா வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என் டேஸ்ட்டோட உங்களோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஒத்து போகும். ஸோ திஸ் ஒன் இஸ் வெரி ரிச், நைஸ், ஒரு மாதிரி ரொம்ப மெச்சுவரான யம்மி வாசனை மாதிரியான ஒரு வாசனை இது. அகைன் இது தின்பண்டம் மாதிரியான ஒரு யம்மி வாசனை கிடையாது. இட்ஸ் அ வெரி ஃப்ரெஷ் பட் நாக்கில் எச்சு ஊற வைக்கிற மாதிரியான ஒரு க்ரீமி ரோசி குட்னஸ். அகைன் டெஃபினெட்லி would suit for ஈவினிங் நம்ம கொஷன்ஸ். நீங்கள் வந்து எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம், பட் ஐ கேன் ஒன்லி see like dark blue sky, ஒரு ரெட் ட்ரெஸ், மரூன் ட்ரெஸ் மாதிரி இதை போட்டு just I can literally like slather my whole body with this perfume. அப்படி தான் லிட்ரலாக பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன்னா இப்போ வர வழி இல்லையா அப்படின்றதுனால. பட் யா, this one is definitely ஒரு big yay from my end. அதுக்கப்புறம் இது வந்து நான் நிறைய வாட்டி பேசியிருப்பேன், you need to have this in your collection if you like smoky, boozy, creamy வாசனைகள். This one is Carlton Londonோட Desire in the golden bottle. Oh my god, my favorite, super long lasting. இது வந்து I was like constantly using this right after I got married, so it like instantly takes me back to that time of my life basically. இது வந்து smokiness, bitter, அகைன் அந்த ஒரு ரெட் ரோஸ் இருக்கிற மாதிரியான, பிங்க் பெப்பர் இருக்கிற ஒரு வாசனை, அண்ட் தென் அது ஒரு மாதிரி பிளண்டான பிட்டரி க்ரீமி யம்மி வாசனை. இட்ஸ் ஜஸ்ட் ஸோ அடிக்டிவ், அந்த மாதிரியான ஒரு வாசனை. ஐ ரியலி லைக் திஸ். ஜார்ஜியா அர்மானியோட சியோட டூப் இது. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் திஸ். அடுத்து ஐ ஹாவ் ஒன் மோர் ஃப்ரம் கால்டன் லண்டன். இது வந்து ஐ திங்க் வென் ஐ ஃபர்ஸ்ட் காட் திஸ், இது வந்து எனக்கு அவ்வளோ வந்து கிராவிடேட் ஆகலை. அப்புறம் ஐ ஸ்டார்டட் யூஸிங் ஃபார் மை ஒர்க் அவுட் செஷன்ஸ். நான் அதில் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஓவர் டோஸ். இது வந்து ஒரு ஃப்ரூட்டி யம்மினஸ் வாசனை. இது வந்து டே டைம் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக. இது ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரை நோட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்கும், கொஞ்சம் மஸ்கி ட்ரை வாசனையும் வந்து இது உங்களுக்கு கொடுக்குது. பட் அட் த சேம் டைம் ஐ கேன் ஆல்சோ கெட் தட் க்ரீமி வாசனை ஃப்ரம் திஸ். ஒரு மாதிரி ஒரு ஃப்ரூட்டி பஞ்சோட. ஃப்ரூட் வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஒரு டேங்கியான ஸ்ட்ரைக்கிங்கான ஃப்ரூட்டி வாசனை கிடையாது. அது வந்து ஒரு மாதிரி க்ரீமில் பாலில் வந்துட்டு ஊற வச்ச மாதிரியான ஒரு ஃப்ரூட் வாசனை. இட்ஸ் வெரி subtle, mild, and ப்ராப்பராக டே டைம் அப்ராப்ரியேட்டான ஒரு குர்மான் வாசனையாக இதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். திஸ் இஸ் டெஃபினெட்லி க்ரோன் குட் ஆன் மீ. அடுத்து லாஸ்ட் ஒன், ஒரு பேலட் கிளென்சராக உங்களுக்கு இருக்கணும். த்ரூ அவுட் த வீக் நீங்கள் வந்து அந்த மாதிரி டெக்கடண்டான வாசனைகளாக போடுறீங்க. ஐ வாண்ட் சம்திங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் அட் த சேம் டைம் கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரியும் அப்படின்னா யூ ஹாவ் டு கெட் இந்த என்கேஜோட க்ரீன் பாட்டில். திஸ் இஸ் கால்ட் ஒன் சோல். இது ஒரு யூனிசெக்ஸ் பர்ஃப்யூம். இது வந்து லிட்ரலாக சவாஜ் பர்ஃப்யூமோட ஒரு டியூப். பட் திஸ் இஸ் லைக் ஓ மை காட், திஸ் இஸ் எம்மினஸ். எப்படின்னா ஒரு நல்லா ஃப்ரெஷ் மொயிட்டோ நீங்கள் குடிக்கிறீங்க, நிறைய லெமன் போட்ட மாதிரியான அந்த பர்கமாட்டை கட் பண்ணி அப்படியே அந்த ரிம்மில் வச்ச ஒரு மொயிட்டோ அப்படி ஃபிஸியாக நீங்கள் வந்து குடிக்க போகும்போது வர ஒரு ஸ்மெல், இது நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரீமியமான மொயிட்டோ குடிக்கும்போது வர்றது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாசனை இது. இட்ஸ் லைக் சம்மர் ரிஃப்ரெஷிங். இந்த ஸ்ப்ரைட் ஆடுகள்லாம் அப்படியே மூஞ்சில் வந்து தண்ணி அப்படியே அடிக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு வாசனை. ஐம் குவைட் லைக்கிங் திஸ் ரீசெண்டாக. ஸோ அதனால் ஐ தாட் ஐ வில் கிவ் அ ஷவுட் அவுட் டு திஸ் ப்ராடக்ட். இதெல்லாம் வாங்கும்போது எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. இது என்கேஜ்லேயே ஒரு எல்லோ பாட்டில் இருக்கும், அதுவும் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப் லவ் தான் எனக்கு. இது வந்துட்டு அப்படின்ற மாதிரி அப்பப்போ ஆனதுண்டு. பட் இப்போது ஐம் லைக் டே டைமா ஐ ஃபீல் நைஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ யா, வித் தட் மை கலெக்ஷன் பர்ஃப்யூம் கேட்டகரியில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நல்லாவே கோர்மாண்ட் வாசனைகள்லாம் இருக்கக்கூடியது என்னுடைய கலெக்ஷனில் இருக்கிறது. என்னுடைய ஃபேவரட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆர் பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ் பிலோ. நான் இதில் பாடி ஸ்ப்ரேஸ் எதுவுமே வந்து அட்டாச் பண்ணல. அதே மாதிரி இது எல்லாமே வந்து அரௌண்ட் 500 to 1000 rupees தான். நீங்கள் ஆஃபர் டைம் பார்த்து வாங்கினீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்ல டீல்ஸில் கிடைக்க போகுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.